ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்க்கு. இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தாங்க வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் நம்ம மசாலாலாம் வந்து வறுத்து அரைச்சதால் இன்னும் நல்லாவே வந்து மணமாக இருக்குங்க. நான் செஞ்ச முறையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒரு 200 கிராம் இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வந்து சாய்ஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வந்து பெருசும் இல்லை, ரொம்ப வந்து சின்னதும் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் இருக்குங்க. இந்த மாதிரி செய்யக்குள்ளே நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து இறங்குங்க. இப்போ இது வந்து ஒரு டிஷ்ஷில் மாற்றிடுறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து சுடு தண்ணி வந்து சேர்க்கக்குள்ளே கொஞ்சம் கிருமிநாசி எதனா இருந்துச்சுன்னா கூட இதில் போயிடுங்க. கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாங்க. நான் வந்து மசாலா வந்து எடுத்திருந்தேன். 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வந்து ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, 2லேருந்து 3 லவங்கு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட வந்து ஒரு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை வந்த பிறகு நம்ம இது வந்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஆற வச்சு பவுடராக வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் இருக்கும் இஞ்சிக்கு நல்லாவே வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் இருக்கும். இந்த பூண்டுக்கு நல்லாவே வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நல்லா வதக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் வந்து பொடியாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி இருக்கும், எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சைஸில். இப்போ இந்த வெங்காயத்துக்கு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கலாம். ரொம்ப பொன் உருவலாக வந்து வதக்கணுன்ட்டு இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த தக்காளியை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து மேஷ் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வதங்கி வந்துச்சு. ரொம்பவும் வந்து மேஷ் ஆகிட்டு இல்லை தக்காளி. இப்போ வந்து பவுடர் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் வந்து காற்று இருக்க மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சம் நேரம் வந்து வதக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த பவுட்ரு வந்து போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து நம்ம வச்சுக்கலாங்க. அப்புறமா கடைசியில் யூஸ் பண்ணணும். மீதி எல்லாமே வந்து போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதுக்கு வதக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து அதிக நேரம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க தேவையில்லை, நம்ம வறுத்து அரைச்சதால். நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து அதிகமாக வந்து தண்ணி வந்து போடக்கூடாதுங்க. கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்தாச்சுப்பேன். பார்த்து வந்து உப்பு சேருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் கையாலேயே வந்து கொஞ்சமாக வந்து தெளிச்சிக்கிட்டேங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும். இதில் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தெளிச்சிக்கங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க. நான் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதுக்கு வந்து வேக வச்சுருந்தேங்க. நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக வந்து நம்ம சேர்க்கக்குள்ளே நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி எதுனா இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து புதினா தவிர்க்கு வந்து போட்டுக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தவை கூட போட முடியுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து சுண்ட வச்சுக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி எதுவுமே வந்து இல்லை. நம்ம போட்டதில் நல்லாவே வந்து மசாலா கோட்டிங் ஆகிருக்கு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவரை வச்சு ஃப்ரைட் ரைஸ் கூட செஞ்சுருக்கிறேன். காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர்லேயே பார்த்தீங்கன்னா திக்காவும் மசாலாவும் வந்து செஞ்சுருக்குங்க. சூப்பராகவே வந்து இருக்குங்க. நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.